ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22. நுழைவு கட்டணம் ரூபாய். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த சில வாரங்களாகவே பார்த்தீங்கன்னா எங்கு திரும்பினாலும் கடவுளே அஜித்தே அப்படிங்கிற கோஷம் முக்கியமான விழாக்கள் எழுந்துட்டு இருக்குது. பலர் ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சிலர் எரிச்சல் படுத்துகிற விதமாக தான் இருந்துச்சு. ஆனால் அஜித் அவர்களே எரிச்சல் படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு அந்த கோஷம் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்குது. நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் என் பேரை மட்டும் சொல்லி அலைங்க, எதுக்கு கடவுளே அஜித்தேலாம் சொல்கிறீங்க. அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா கடவுளேன்னு கூட போடல, கான் போட்டு அஜித்தே போட்டு அலைங்க. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த அறிக்கையை? இதில் ரெண்டு கோணம் இருக்குங்க. என்னென்னா, முதல் கோணம் எப்படின்னு பார்த்தோம்னா, அஜித்தோட படம் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால ரசிகர்கள் தங்கள் அது ஆர்வத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் போகிற வர ஃபங்க்ஷன்லலாம் இது மாதிரி கத்துறாங்க போல இருக்குது. அப்படி தான் அதை பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, இதை வளர்த்து விட்டதே இவங்க தான். எதுக்காக? சினிமா ப்ரொமோஷனுக்காக. இதை நான் கூட முதல்லலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது நம்ம சின்ன வயசில் இருந்த காலத்தில் யாவது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரசிகர் ஷோ பண்ணுற ஷோன்னு ஒன்று நடத்துவாங்க. ரசிகர் மன்ற ஷோன்னு சொன்னான்னா, முதல் காட்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு காலையில் 5 மணிக்கெலாம் போட்டு விட்ருவாங்க. அது அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஆளுங்களுக்கு மட்டும் அந்த டிக்கெட்டை கொடுத்துருவாங்க. அந்த டிக்கெட் வழக்கமாக இருக்கிற டிக்கெட்டை விட விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு டிக்கெட் 10 ரூபா இருக்குன்னு வைங்களேன், அந்த டிக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்படி அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நபர்கள் கலெக்ஷன் பண்ணி, அப்போல்லாம் ஒரு ஊருக்கே ஒரு தேட்டரில் தான் படம் வரும். இப்போ இங்கே மாதிரி ஊரில் இருக்க எல்லா தேட்டர்லேயும் ஒரே படம் தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் வராது. ஒரு தேட்டருக்கு ஒரு படம் வரும். அப்போ அந்த தியேட்டர் ஓனர்கிட்டயே பேசி என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் காட்சியை ரசிகர் மன்ற ஷோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இவங்களே டிக்கெட் போட்டு விற்று கலெக்ஷன் பண்ணி அந்த காசை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுறது அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம காலத்துலையாவது இப்படி இருந்தது. இப்போல்லாம் ரசிகர் மன்ற ஷோலாம் ஒன்றும் கிடையாது, எல்லோரும் தான் பார்க்குறாங்க. ஆனாலும் பேனரும் எல்லாமே கட்டுறாங்களே. இப்போ உள்ள பசங்க ரொம்ப லூஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா, இந்த விஜயோட மேட்ரு வந்தப்போ தான் தெரிஞ்சுது. என்னென்னா, புலி படத்துக்கு அவர் 15 கோடி ரூபா பிளாக்ல வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டலை. அப்போ இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் போயிருக்கு. இவர் கோர்ட்டில் போய் என்ன சொல்லியிருக்காரு, அஃபிடவிட்டே கொடுத்துருக்காப்புல. விஜயே கொடுத்த அஃபிடவிட் இருக்குது. இல்லைங்க, அது கேஷாக கொடுத்தாங்க, அதனால் நான் கட்ட மறந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறார். உடனே மண்டையிலே நறுக்குன்னு ஒரு கொட்டி போய் 15 கோடிக்கு முதல்ல போய் டேக்ஸை கட்டிட்டு வந்துருக்காங்க. அப்போது விஜய் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவ்வளோத்துக்கும் கட்ட முடியாதுங்க, 12 கோடிக்கு கட்டுறேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, 3 கோடி ரூபா ரசிகர் மன்றத்துக்கு நான் ப்ரொமோஷனுக்காக கொடுத்துட்டேன். ஸோ அந்த காலத்துலையாவது என்ன பண்ணியிருக்காங்க, படத்தை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி அதை வச்சு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்கெல்லாம் பேனர் வச்சுருக்காங்க. இப்போல்லாம் என்ன நடந்திருக்கு பாருங்க, நடிகர்கள் அவங்களே பணத்தை கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க ரசிகர்களை வச்சு. அப்போ நான் தான் தப்பாக நினச்சிருந்துருக்கேன். ரசிகர் மன்றத்தை சேர்ந்த பசங்கள்லாம் இப்போ இருக்கிற பசங்க லூஸ் எல்லாம் கிடையாது. அந்த காலத்துலையாவது இவங்க டிக்கெட்டு பிரிண்ட் பண்ணி அதை விற்றுலாம் ஒரு வேலை பண்ண வேண்டியிருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. காசை கொடுத்தனா வேணால் நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம். பட்டாசு வெடிக்கிறதுலேருந்து ட்ரம்ஸ் அடிக்கிறதுலேருந்து பால் அபிஷேகம் கட் அவுட்டு எல்லாமே நீ காசு கொடுத்தனா நான் செய்கிறேன்ற அளவுக்கு இப்போ உள்ள பசங்க தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ ரசிகர்களை முட்டாள்கள், அவர்களுக்கு அறிவே இல்லை, முட்டாள்தனமாக போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறது பொய்யான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அந்த புலி படத்தோட கோர்ட்டு கேஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அது அப்போ என்ன நடக்குது, எல்லா நடிகர்களும் பணம் கொடுத்து தான் இதை மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஃபீல்டு ப்ரொமோஷன், தியேட்டர்லேயோ திரையரங்குகளில் எல்லா ஊர்கள்லேயும் அந்த ப்ரொமோஷன் பூரா யார் மூலமாக நடக்குதுன்னா, பெரிய நடிகர்கள் தாங்கள் வாங்கக்கூடிய கருப்பு பணத்திலிருந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த விஷயத்தில் அஜித் மாறுபடுறாரோ? ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு, எனக்கு ரசிகர்கள்லாம் தேவையில்லை, வேலையை பாருங்க, படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. இப்போ அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா? எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி படம் வெளியாகி 2 வருஷம் ஆனா கடவுளே அஜித்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் இல்லையா? அவர் அடுத்த படங்கள் வெளியாகும் போது அதுக்கு யூஸ் ஆகும். ஆனா அவர் வேணான்னு சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுவே ஒரு ப்ரொமோஷனா? இந்த அறிக்கை ஒரு ப்ரொமோஷன் மட்டும் இல்லை. இப்போ ப்ரொமோட் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு படம் வர்றப்ப தானே நீ ப்ரொமோஷன் பண்ணணும். மற்ற நாளில் நீ இது மாதிரி சொல்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற கேள்வியை தான் நான் பார்க்குறேன். இதில்
இதில் வந்து அஜித் ரொம்ப நல்லவர் ஆகிட்டாரு, விஜய் ரொம்ப கெட்டவர் ஆகிட்டாரு, ரஜினி நல்லவர் ஆகிட்டாரு, கமல் கெட்டவர் ஆகிட்டாருலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் நடிகர்கள், அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அது சினிமான்றது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அது பல கோடிகள் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு தொழில். அதில் நஷ்டம் வந்ததுன்னா பாதிக்கப்பட போகிறது தயாரிப்பாளர்ன்ற ஒரு ஆள் மட்டும்தான். வேறு யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாரும் வேலை பார்த்ததுக்கு சம்பளத்தை வாங்கி போயிடுவாங்க. அப்போது அவர்கள் அதை ப்ரொமோட் பண்ணத்தான் செய்வாங்க. சரியா? அதை வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து ரசிகர்கள்ன்ற பேரில் காசை வாங்கிட்டு அவங்களும் அந்த வேலையை செய்யத்தான் செய்வாங்க. இதில் எந்த தப்பும் நான் பார்க்கல. இவங்க பணம் கொடுக்குறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க பணம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது தப்புன்னுலாம் நம்ம பார்க்கல. நடுவில் இப்படி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக பிட்டாக சீன் போடுறதுலாம் தேவையில்லாத வேலை. அவ்வளோதான். நான் இதை பார்க்கக்கூடிய கோணம் நான் இப்படி தான் பார்க்குறேன். இதனால யாருக்கு பிரயோஜனம்? இப்போ அஜித் என்ன நினச்சிருப்பாரு? இப்போ இவங்கெல்லாம் கோஷம் போடுறதுனால நமக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. அப்புறம் எதுக்கு கோஷம் போடுறாங்க? தேவையில்லாத அரசியல் ப்ரெஷர் தான் வரும் அப்படின்னு தான் பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோஷம் போடப்பட்டதாக நான் பார்த்த செய்தி வந்து டிடிவி தினகரன் வந்து ஏதோ ஒரு பள்ளி மாணவர்களுக்கு ஏதோ ஒரு போட்டி நடத்தி அதில் பரிசு வழங்கும் விழாவில் இந்த மாதிரி கத்தியிருக்காங்க. அப்போ அஜித் என்ன யோசிச்சிருப்பாரு? இது எதுக்கு நான் மற்ற இடத்துல கத்தினா பரவாயில்ல, ஒரு அரசியல் கட்சி மீட்டிங்கில் போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசியலில் வந்து பவரில் இருக்காங்க இல்லைன்றதெல்லாம் வேற. அவங்களுக்குன்னு ஒரு லீவரேஜ் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் சாலையில் போகும்போது டக்குன்னு ஒரு போலீஸ்கார் மறித்து லைசன்ஸை காட்டு, அதை காட்டி, இதை காட்டுன்னு கேட்டுவாங்க. டிடிவி தினகரன் எந்த பதவியிலும் இல்லை, ஒரு சின்ன கட்சி தான். இருந்தாலும் அவர் ரோட்டில் போகும்போது அது மாதிரி யாராவது நிப்பாட்டி கேட்க போகிறாங்களா? அவருக்குன்னு அந்த பொலிட்டீஷியன் அப்படின்ற ஒரு லீவரேஜ் இருக்க தான் செய்யும். அப்போ தேவையில்லாமல் நம்ம போய் எதுக்கு அவங்களோட கோபத்தை சம்பாதிக்கணும்? இந்த பப்ளிசிட்டியே நாளைக்கு அவருக்கு பிரச்சனையாகும்னு யோசிச்சிருக்காரு. ஆமாம், அப்படி தான் யோசிச்சிருப்பாரு. ஒரு பொலிட்டீஷியனை போய் எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண சொல்லலாம்? நம்ம ஆளுங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க? இது மூலமாக நமக்கு வேறு ஏதாவது தலைவலி வந்ததுன்னா என்ன பண்ணுறது? அந்த கோணத்தில் தான் அஜித் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேனே தவிர, ரொம்ப நல்லவராக திருந்தி ரசிகர்களுக்கு இதெல்லாம் கொடுக்க அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்லாம் நான் பார்க்கவும் இல்லை. ரசிகர்கள் அந்த அளவுக்கு முட்டாளாகவும் நான் பார்க்கவும் இல்லை. எனக்கு தெரிந்து அவர் வந்து இன்னும் சில ஆண்டுகள் நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து அவர் கார் ரேஸில் தான் இன்ட்ரெஸ்ட். நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு, அவர் நடிக்க போகிறது இல்லை. இவர் கார் ரேஸுக்கு போக போகிறாரு, இவரும் நடிக்க போகிறது இல்லை. அப்போ சிவகார்த்திகேயன் போன்றவர்களுக்கு தான் அடுத்த வாய்ப்பு அப்படிங்கிறதும் ஒரு கோணமாக பார்க்கப்படுகிறது. அதான் சொல்லுறேன், இது வந்து நான் தான் முதல்ல தப்பாக நினச்சிருந்தேன். ரசிகர்கள் வந்து இந்த முன்னேறிய காலத்தில் கூட இவ்வளோ முட்டாளாக இருக்காங்களேன்னு. அப்புறம் தான் தெரியுது அது எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன். அது சமூக வலைதளங்களாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, பொது தியேட்டர் வாசலில் பண்ணுற ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்க கொடுக்குற காசு வந்து எல்லா ரசிகரும் போய் சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சில ரசிகர்கள் வந்து அவங்களே வந்து காசு செலவு பண்ணி பண்ணுறவங்க. அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் மக்கள் முட்டாளெலாம் கிடையாது. டிக்கெட் வந்து 2000 3000 வாங்கி பார்க்குறாங்க இல்லையா? அது வந்து அவங்களோட காசு தானே வாங்கி பார்க்குறாங்க. ஆமாங்க. அது வந்து அவங்க அந்த க்ளவுட்டை கிரியேட் பண்ணுறது யாரு? அது இவங்களா கிரியேட் பண்ணுறது தானே. அந்த மாதிரி போகுது, நடக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் வந்து அவ்வளோ முட்டாள்களான்னு எனக்கு தெரியல. இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசு பசங்களெல்லாம் பார்க்குறேன். கேட்டால் அதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நிதானமாக உட்காந்தோம்னா ஓடிடியில் வரும், அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டை ஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து விஜயோட டை ஹார்ட் ஃபேன். அது கேட்டதுக்கு என்ன சொன்னாப்புல, ஏன் சார் அது போய் தேட்டரில் போய் பார்த்துக்கிட்டு எப்படி இருந்தாலும் ஓடிடியில் அடுத்த மாதம் வரும், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. ஸோ பசங்கள்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறது இப்போ பேக் ஃபயர் ஆகுது. வெளியிடங்களில் அவன் அது ஒரு ஜாலி மூடில் பழகிட்டான். அவன் ஒரு 10 ரசிகர்கள் ஒன்றா சேரும்போது அதாவது தனியாக இருக்கும்போது அவனுக்கு அந்த இது வராதுங்க. ஒரு 10 பேர் சேரும்போது தான் ஒரு அதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டிம்பாங்க. இது அஜித் ரசிகர்கள் மட்டும் சொல்லலை, சும்மா வந்து ஜாலியாக போகிற போக்கில் வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அந்த மாப் மென்டாலிட்டின்றது, கும்பல் மனப்பான்மை. தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்முன்னு போவான். 10 பேர் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க. அதே அந்த 10 பேரும் தனித்தனியாக இருக்கும்போது எவனாவது சத்தம் போடுவானா, ஒருத்தன் கூட சத்தம் போட மாட்டான். கும்பலாக அடையாளப்படுத்தும் போது இந்த வேலையெல்லாம் நடக்கும். அது ரொம்ப நாள் ஆச்சுல, இப்போ சும்மா கத்துவோமே அப்படின்னு போகிற வர கூட்டத்திலலாம் கத்துறாங்க. அது வந்து கடைசியாக தான் போச்சு, அரசியல் மேடையாக போச்சுன்றப்ப தான் அஜித் வந்து அலர்ட் டேப்பில் போல இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வேறு இதுக்கு முன்னாடிலாம் வந்து பொது வெளியில் கத்துனாங்க வச்சாங்கன்றதுக்கெல்லாம் அவர் வந்து ஒன்றும் அறிக்கையெல்லாம் கொடுக்கலையே. இப்போ அறிக்கை கொடுத்துருக்கிறது ஒரு அரசியல் மேடையில் இது மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்கக்கூடிய ஒரு மேடையில் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்றப்ப தான் இவர் வந்து பின்வாங்குறாரு. அதையும் தாண்டி கடவுளோட ஒப்பிடுறது வந்து அவர் வேணாம் எல்லாம் சும்மா. ஏன்னா அந்த அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா கடவுளேன்னு கூட எழுதலை.
கான் போட்டு புள்ளி புள்ளி வச்சு அஜித்தேன் போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே கடவுளோட எல்லாமே ஒப்பிடுறத நடிப்பு அவர் தாங்க. ஏத்துக்கலையா? இதெல்லாம் நடிப்பு தாங்க. இதெல்லாம் சும்மா சீன் இது. அவருக்கு உண்மையான விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோட போய் நம்மளை கோத்து விட்டாங்க இவனுங்க. ஏன்டா கோத்து விடுறதுக்கு இவங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி தான் அந்த பதட்டம் தான் இதில் தெரியுதே தவிர எல்லாருக்கும் அசௌகரியம் ஏற்படுத்துது அப்படி இப்படின்லாம் போட்டிருக்காரு. அப்போ யாருன்னு சொல்றாரு? ஒரு குடும்பத்தை பாருங்க, புள்ள குட்டியை படிக்க அது வைங்க. எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லையே. வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களே செருப்பு கட்டி அடிப்பாங்க. கரெக்டா? ஸோ இதெல்லாம் சும்மா இப்போ ஒரு சீன் போடுறதுக்காகவோ இல்லை அந்த அரசியல்வாதிகளை சமாதானப்படுத்தும் விதமாகவோ இந்த அறிக்கை வெளிவந்ததான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் இது இப்போ அடுத்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் ப்ரொமோஷன் நடக்காமையா இருக்க போகுது. அவரே எந்த ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கிறது இல்லையா? அவங்க கலந்துக்க மாட்டாங்கங்க. பணம் கொடுத்து தானே செய்வாங்க. பணம் கொடுத்து செய்வாங்க. அவங்க மட்டும் போக மாட்டாங்க. கேட்டால் அவர் வந்து கெத்து. அந்த கெத்தெல்லாம் காட்டாதீங்க. நீங்கள் இப்போ தொழிலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். சரியா? அது ஒரு தொழில்னு வந்துட்டீங்க. அப்போ அதை நீங்கள் தானே ப்ரொமோட் பண்ணணும். இந்த ப்ரொடியூசரோட படம் அப்படின்னா மக்கள் பார்க்க வராங்க. விஜயோட படம், அஜித்தோட படம் தானே பார்க்க வராங்க. அப்போ அதுக்குண்டான ப்ரொமோஷன் நீங்கள் தான் பண்ணணும். அதை விட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, காசை கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. நம்ம இறங்கி களத்தில் இறங்கி ப்ரொமோட் இன்னும் ஒரு காலம் வரும் பாருங்க. டிவி டிபேட் ஷோ படத்தோட ஆடியோ இதுன்னு ரஜினியிலேருந்து எல்லாரும் உள்ளே வந்து இறங்கி டிவிலெல்லாம் பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரத்தான் போகுது. அதுதான் நடக்கும். அதுதான் நிதர்சன உண்மையும் கூட. நீங்கள் அப்படியே உச்சாணி கொம்பில் தான் நாங்கள் உட்காந்துருப்போம் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கோம். அப்போ வந்து மக்களுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி. அதனால் அப்போ நடந்திருக்கும். நாங்கள் வரும்போதே ரஜினி கமல் வர காலத்தில் தான் கூட வேறு சில டைஹார்ட் ஃபேன்ஸ் தான் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அவர் கமல் ரசிகர், இன்னொரு பையன் வந்து ரஜினி ரசிகர். 2 பேரும் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போல்லாம் ஒரே நாளில் 2 படமும் ரிலீஸ் ஆகும். நம்ம தான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 2மே காலையில் 5 மணிக்கு போட்டுருவோம். முதல்ல எனக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறதே கடுப்பாக இருக்கும். இதில் வந்து காலையில் வீட்டுக்கு வந்துடுவாங்க, வந்து கூட்டு போயிடுவோம், வா நீங்கள் எங்கள் படத்தை பார்க்க போகலாம் வா அப்படின்னு. இப்போ அந்த அளவுக்கு தான் யாரும் அந்த டைஹார்ட் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ நான் பார்க்கல. இப்போ என் பையன்லாம் விஜய் ரசிகர் தான். அவன் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போன மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. எல்லா படமும் போய் பார்க்குறான். அதில் விஜய் படம்னா கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும்னு பெரிய போடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க போவாங்க. அப்போ இருந்த அந்த ஒரு கிரேஸ் எல்லாம் வந்து இப்போ தெரியல பசங்கள்கிட்ட. படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்றது ஒரு சாதாரண விஷயம். அது கூட பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஸோ அது இளைஞர்கள் பார்க்க தான் செய்வாங்க. பார்த்து ரசிக்கட்டும். அதை வந்து நீங்கள் தான் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. அந்த அப்யூஸ் வந்து இப்போ உங்களுக்கு ரிட்டர்னாக ரிவர்ட் அடிக்குது. வரிசையாக படங்கள் இல்லை எதுவும் வராததுனால. படங்கள் வந்துருந்துன்னா அவன் அந்த தேட்டரில் வந்து கத்திட்டு அவன் போயிருந்துருப்பான். அதோட இப்போ 2 வருஷத்துக்கு மேலே படம் வரலன்றப்போ அந்த பழக்க தோஷத்தில் அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பொலிட்டிக்கல் மேடையாக போனதுனால அவருக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துருக்கு. அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் பொலிட்டிக்கல் மேடையில் பயம் வந்துன்னு சொல்லுவீங்க, ஆனால் இதுக்கு கீழே கமெண்ட் போட போகிறோம். கலைஞர் மேடையிலே வந்து கலைஞர் எடுத்து அஜித் பேசினாரு. அது கலைஞர் மேடையில் மட்டும்தான் நீ பேச முடியும். நீங்கள் வேறு எந்த மேடையிலையாவது பேசிடுவீங்களா? கலைஞர் மேடையில் மட்டும்தான் அந்த பேசக்கூடிய சுதந்திரம் உண்டு உங்களுக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. டிஎம்கே ஆட்சி நடக்கும்போது எல்லாரும் மெட்ராஸில் அரசியல்வாதிகளை எதிர்த்து ஹீரோலாம் சண்டை போடுவாங்க. ஜெயலலிதா ஆட்சி வந்துச்சுன்னா பாம்பேக்கு சண்டை போட போயிடுவாங்க. கதையே இங்கே நடக்காது. கதை தமிழ்நாட்டிலே நடக்காது. அது வேற எங்கேயாவது நடக்கும். ஏன் அவ்வளோ பயம்? 20 படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா போர்ஷன்லாம் வராது. அதோடய கட் பண்ணிடுவாங்க. கலைஞர் எம்ஜிஆரோடய கட் பண்ணிடுவாங்க இல்லையா? இல்லை, தலைவான்னு ஒரு விஜய் படம் வந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு? ஆஸ்திரேலியாலையும் பாம்பேலையும் நடக்கும். ஏன் இங்கே வைக்க வேண்டியதுன்னு நீலாக வேலை செய்வோம் அப்படின்னு போய் அப்பாவும் பிள்ளையும் போய் சொல்லிட்டு வந்தாங்கல்ல. அப்போ இது வந்து கலைஞர் மேடையில் அஜித் கேட்டார்ன்றதுக்கு பேர் வீரம் கிடையாது. கலைஞர் மேடையில் அது மட்டும்தான் அந்த சுதந்திரம் இருக்குது. கமலஹாசன் என்ன சொன்னார்? நான் நாட்டை விட்டே போயிட போகிறேன் அதானே சொன்னீங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது உங்களால் தைரியமாக பேச முடியுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. இங்கே அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோ அச்சுறுத்தல்களோ திமுக ஆட்சியில் இல்லைன்றது தான் காரணம். அதே அச்சுறுத்தலை கொடுக்க தெரியாதான்னு உங்களுக்கு. ஜெயலலிதா கொடுத்த அதே அச்சுறுத்தலை, எம்ஜிஆர் கொடுத்த அதே அச்சுறுத்தலை கலைஞராலேயோ ஸ்டாலினாலேயோ கொடுக்க முடியாதா? அவங்க கொடுத்தாலும் அச்சுறுத்தல் கொடுத்தாரா? அதெல்லாம் நிறைய கொடுப்பாரு. இதெல்லாம் தாண்டி கொடுப்பாரு. அவர் படத்தை தாண்டி வேறு படத்தில் நடிக்கவே கூடாதுங்களா மிரட்டுவார்.
நடிகைகளையா? ஆமாம், அது பேர் எம்ஜிஆரோட கான்ட்ராக்டில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. என்னென்னா கான்ட்ராக்ட் போட்டுருவாரு, நான் சொல்லும் வரை நீங்கள் வேறு எந்த படத்துலையும் நடிக்க மாட்டேன்னு எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்கிடுவார். அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகும். ஸோ உங்களுக்கு வந்து கலைஞரை எதிர்த்து மேடையிலேயே வச்சு பேச முடிஞ்சது அப்படின்றது பேர் தைரியம் கிடையாது, அந்த சுதந்திரம் இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு வச்சுப்போமே, நான் தம் அடிப்பேன். என் பையன் வந்து என்கிட்ட ஏன்பா இப்படி தம் அடிக்கிற அப்படின்னு கேட்டான்னா, அது அவனோட வீரம் இல்லை, அவனுக்கு நான் கொடுத்துருக்க சுதந்திரம். அப்பாவை பற்றியே கேட்பியாடான்னு 2 அப்பா அப்படி இருந்தேன்னு வைங்க, அவன் திரும்ப வந்து கேட்பானா? புரியுதுங்களா? எது வந்து தைரியம், எது வந்து சுதந்திரன்றதை புரிஞ்சிக்காமல் சில பேர் முட்டாள்தனமாக வந்து பேசுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக போடுவாங்க. அவருக்கு கலைஞர் மேடையிலே கேட்கலையான்னா, கலைஞர் மேடையில் கேட்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அது கலைஞரின் பெருந்தன்மை. அது அடுத்தவங்களோட கருத்துக்கு அவர் கொடுத்த உரிமை, அதனால கேட்க முடியுது. நீங்கள் ஜெயலலிதா மேடையில் போய் கேட்டுருங்களா? அது மாதிரி கேட்டு நீங்கள் வந்து நான் தைரியசாலின்னு சொல்ல அப்போ நான் ஒத்துப்பேன். உங்களால் எடப்பாடியார் மேடையிலே பேசிட முடியாது, சசிகலா மேடையில் கூட உங்களால் பேசிட முடியாது. இப்போ கூட டிடிவி தினகரன் மேடையில் பேசிட்டாங்கன்னு தானே அறிக்கையை கொடுத்துருக்கீங்க. நான் டிடிவி பேரை சொல்ல அதனால தான் வந்து அறிக்கை கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுதான் நான் இப்போ பாலிஷாக பொலிட்டிக்கல் மேடைன்னு சொல்லிகிட்டே வந்தேன். பாலிஷாக நான் முதல்ல சொன்னது நீங்கள் இப்போ கலைஞர் பேரை சொன்னதுனால தான் நான் அந்த பேரையும் சொல்ல வேண்டியிருக்கு. டிடிவி தினகரனோட மேடையில் பேசிட்டாங்கன்றதுனால தானே இப்போ அலறி அடிச்சு மன்னிப்பு கேட்குறீங்க. அப்போ இதில் எங்கே உங்கள் வீரம் இருந்தது? கலைஞர் முன்னாடி கேட்டதில் வீரமா, டிடிவி தினகரன் காலில் விழுந்தது வீரமா? அதைத்தான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தெளிவடைவாங்கன்னு சொல்ல வரேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.